அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்போ மக்கள் சார்பாக ஒரு கேள்வி இன்னைக்கு நான் கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க ஐயா. ஐயா, அதாவது இந்த ஜாதகத்துல முடக்கு இருக்கு, ஜாதகத்தையும் முடக்கிருச்சு, கண்டிப்பா கண்டிப்பா, அதனால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. இந்த முடக்குங்கிறது என்னங்க ஐயா? அதற்கும் கர்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க ஐயா? அதை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க. நல்ல கேள்விங்க ஐயா. இந்த கர்மாவே முதல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் எத்தனையோ கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பதிவில் நீங்கள் பொறுமையோடு இந்த கருத்தை ஒரு இனிமையோடு நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய இந்த கர்மானால் நாம் என்ன கஷ்டப்படுறோம், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம், நம்ம பாவ புண்ணியம் எல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மாவா, இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா, இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கி இருக்குது. அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன். இந்த முடக்கு நம்ம ஐயா கேட்டதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்குங்கிறது அந்த காலத்தில் பெரிய திறமையை கட்டி போட்டு வச்சுட்டா நம்மளால் அது இயங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா ஐயா? முடியாது. அப்போது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நமக்கு வேண்டிய யோகத்தை கடவுளே நம்மளுக்கு நாம் செய்த பாவத்தினால அது முடக்கி வச்சிருச்சுன்னா அந்த பாவகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா? முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த அனுபவிக்க முடியாம வெளி உலகத்துல போய் நம்ம தேடி போன பிறவியில செய்த பாவத்தை இந்த பிறவியில நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாழ்க்கையில நீங்க எப்போ மேலுக்கு வருது? அப்போ அந்த கர்மா 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரத்துல 9 கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்துமாத்துமான கர்மா, உங்க பூர்வ ஜென்ம கர்மா இதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி இருக்குது. இந்த முடக்க மட்டும் உங்க ஜாதகத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஹைலைட்டா வாழ்றதுக்கு, இந்த உலகத்துல சுதந்திரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்க ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கு. அப்போ அந்த ஜாதகத்துக்குள்ள நாம போன பிறவியில நம்ம கர்மா நாம் என்ன செய்திருக்கணும் உங்களுக்குள்ள பெரிய குழப்பம் இருக்கும். என்னங்கய்யா, நீங்க என்ன கர்மா பண்ணிட்டு வந்தீங்க, நாம போன பிறவில நம்ம யாரை ஒரு வதச்சோம், யாரை நம்ம மனசை புண்படுத்தணும், நம்ம தாத்தாவுக்கு சோறு போட்டோமா, நம்ம பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம முப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம கொள்ளு பாட்டனுக்கு சோறு போட்டோமா, அப்ப நம்ம அப்பாவுக்கு நம்ம பெற்றவருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோமா, இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை பணிவடைகள் செஞ்சோமா, நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் அரவணைச்சு போனோமா, நம்மளுடைய இந்த மாதிரி நாம் ரத்த சம்பந்த உறவுகளை இருந்துதான் இந்த உலகத்துக்கு நம்ம வெளியில வந்திருப்போம். அப்போ வெளியில நீங்க நிற்கிறீங்க, அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலைமுறையில ஒவ்வொருத்தரும் செய்த கர்மாவெல்லாம் நம்ம பிளட் ரிலேட்டிவா இப்போ நீங்க கரண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட தான் டெபாசிட் பண்ணியிருக்கு. அப்ப இது தெரியாம நாம ஜாதகத்துக்குள்ள போய் தசாபுத்தி நல்லா தெரிஞ்சிருக்குதே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஜாதகத்தில் போய் பார்த்தேன் எல்லா கிரகங்களும் நல்ல வலிமையா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் என்னுடைய கடன் அடையல, இன்னும் என்னோட கர்மா தீர்ந்த மாதிரியே தெரியல, எனக்குள்ள ஒரு தாட்டு என்னமோ நான் ஒரு பிண்டங்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு கர்மா உங்களுடைய ராசி கட்டத்துக்குள்ள எங்கேயோ ஒரு பக்கத்துல ரகசியமா புதைஞ்சிருக்கு. அப்போ அந்த ரகசியமா புதைஞ்சிருக்கக்கூடிய அந்த முடக்கு தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த முடக்குங்கிறது ஒரு உண்மை இந்த உலகத்துக்கு நம்மளை எல்லாத்துலேயும் நல்லா யோசிச்சு பாருங்க. 12 ராசி கட்டம் இருக்குதுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஆனா கிரகம் எத்தனை இருக்குதுங்க? 9 தான் இருக்குங்க. ஆமா, 12 ராசிக்கு 12 கட்டத்துக்கு 12 கிரகம் கொடுத்துருக்கலாம்ல கடவுள். அப்ப ஏன் 3 கட்டத்தை மட்டும் எம்டி பண்ணி மீதி 9 கிரகத்தை வச்சுக்கிறாருன்னா, அப்ப நாம் செய்த 3 தலைமுறை கர்மாவுக்கு அது எந்த கட்டம் பிளாக் ஆகுதோ
அந்த கட்டத்துக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறனால தானே எங்கேயோ ஒரு பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக கர்மாவில் மாட்டுவீங்கிறது கனவுலே படைச்சு தானே இதை உருவாக்கியிருக்காரு. 12 ராசிக்கு 12 கட்டம் கொடுத்துருந்தா எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். நிச்சயமாங்க. ஆனால் ஒரு வீடு சுத்தமாக இருக்குது, ஒரு வீட்டில் 4 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 3 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 5 கிரகம் இருக்குது, ஒரு 3 வீடு 4 வீடு காலியாக இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு ராசி கட்டத்துக்குள்ளேயே கடவுளுடைய கர்மா விளையாட்டு, அது ரகசிய விளையாட்டு தான். அப்போ இந்த இடத்துல தான் உங்கள் ஜாதகத்தில் முடக்கு இருக்குது. இந்த முடக்க நீங்கள் எப்படியெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்குள்ள இதை நுழைக்க போகிறேன். இப்போ அப்பா செய்த பாவம்னு ஒன்று இருக்குமில்ல ஐயா? ஆமாங்க ஐயா. நம்ம அறியாத வயசுல தெரியாதல அப்பா செய்த பாவம்னு இருக்கும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. என்னங்க ஐயா? ஆமாங்க ஐயா. சரி, அப்ப தாத்தா இருக்கிறாரு, தாத்தாவுடைய கர்மா உயிர் எங்க எழுதி வைக்கிறாருங்க? அப்போ மகனை பெற்றுறாரு. அப்ப தாத்தா மாதிரியே முகம் இருக்குது, தாத்தா மாதிரியே அவருடைய நடை உடை பாவனை இருக்குது, அவர் தாத்தாவுடைய ஜீனு தான் அப்படின்னு இவர் சொல்லும் போது அப்ப தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவம் எங்க போகுங்க? பேரனுக்கு தான். வெரி குட். அப்ப இந்த அப்போ இந்த கர்ம எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? புரியுது புரியுது. அப்ப நீங்க போன பிறவியில அந்த தாத்தாவுடைய பேரனை நீங்க பிறக்கிறதுக்கு கர்மம் உங்களை செயல்பட வச்சிருக்குது. அதனால நீங்க தாத்தாங்கிறீங்க. அதனால இந்த கௌரவமே எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து, நான் தான் அனுபவிக்கணுங்கிற விதியை நீங்க உருவாக்கிறீங்க. புரியுது. அப்போ இந்த ஜாதகத்துல அந்த உள்வினை தோஷம் தான் ஏதோ ஒரு வழியில உங்களை கர்மாவை செயல்படுத்துது. அதனாலதான் இந்த ஜாதகத்துல எந்த ஒரு முடக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு எந்த வீடு முடக்காகுதோ அங்கதான் உங்களுடைய கர்மா ஒளிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுடைய பெரிய ஒரு பொக்கிஷமான ரகசியம். சரிங்க ஐயா. இப்போ இது நவகிரகங்கள் 9 இருக்கும்போது ஏன் சூரியனை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க? நல்ல கேள்விங்க ஐயா. நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, 9 நவகிரகம் இருக்கும்போது சூரியன் மட்டும், அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் பிறக்கும் போது அந்த வீடு மட்டும் முடக்காக நீங்க கேட்டீங்க இல்லையா? இதுதான் அற்புதமான கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனா அப்பா, அப்பாவோட உயிர் கருவோய் அம்மாவுடைய பனிக்குடத்துல கர்ப்பத்துல வச்சு 10 மாசம் 300 நாள் சுமந்து நீங்க இந்த பூமிக்கு வெளியில வரும்போது நீங்க என்ன பாவத்தை இவங்க விதைச்சாங்களோ அந்த கர்மாவை வாங்கிட்டு தான் நீங்க வெளியில பிரசவம் ஆகுறீங்க. இதுதானே உண்மைதாங்க. அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம், அந்த சூரியன்கிறது உயிர் கருவல்லவா? அப்பாவுடைய உயிரணுக்கள் அம்மாவுடைய கருவிக்குள்ள போய் நாம குழந்தை வடிவத்துல இருந்து 300 நாள் பாவ உன்னித்த பதிவுல ஏட்டு எழுதி ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்து பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு ஏட்டை பெரட்டி நீ இப்படித்தான் விதி, இனிமேல் இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லி உங்க கர்மாவை நீங்க கர்மாவோட தானே வெளியில பிறக்கிறீங்க. அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் தானே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம். இப்ப பாருங்க, விடிய வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம். காலையில சூரிய உதயமானா அவங்கவுங்க செயல்படுறோம். மீறி எல்லா கிரகங்களுக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சூரியனுடைய பிம்ப ஒளிக்குத்தான் உண்டு. என்னங்கய்யா? அதனாலதான் மேசம் உச்ச வீடுன்னு சொல்லி மேசத்தை உச்சம்னு சொல்லி சூரிய உச்சத்தை அங்கதான் வச்சாங்க. அப்போ அந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல போய் சிம்மத்துல கொண்டு போய் சூரியனை ஆட்சி விடுன்னு வச்சாங்க. அப்போ சூரியன்ல இருந்துதான் அந்த மையப்புள்ளி உருவாகுது. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் பிறக்கும் போது நீங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கங்க ஐயா. நீங்க இன்னைக்கே போய் கதவை திறந்து உங்க பெட்டியை திறந்து பீர்வாவுக்குள்ள உங்களுடைய ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்டையே நீங்க சந்தேகம் கேட்கறதுக்கு முன்பு நீங்களே உங்களுடைய கர்ம பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவுல உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தாங்க. உங்க ஜாதகத்துல இப்ப இது வரைக்கும் ராசி கட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பாதசாரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? ராசிக்கு பாதசாரம்னு ஒண்ணு இருக்கும். சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்குது, சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்குது, செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல இருக்குது, புதன் என்ன நட்சத்திர கால நிற்குது, இது எல்லாமே அந்த சாரம் இல்லாத ஜோதிடம் சோரம் போய்விடும். அதனால அந்த சாரத்தை நிற்கிறது பத்தியில கிரகம். அதுல இப்ப நீங்க உங்களுடைய ராசி கட்டத்தை ஓபன் பண்ணுங்க. இதுல ராசி கட்டத்துல சூரியன் என்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த நட்சத்திரம் தான் நீங்க பிறக்கும் போது தாயுடைய கருவறைக்குள்ள கரு உருவான நட்சத்திரமே அதுதான். புரிஞ்சுங்களா ஐயா? பிறக்கும் போது
நீங்கள் அந்த கருவுடைய நட்சத்திரம் அப்பா வந்து கருவை உருவாக்கி கர்மாவை விதைச்சது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான். அந்த வீட்டுக்கு தான் இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு முடக்கு உருவாகுது. புரிஞ்சுங்களா ஐயா? அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களுடைய கர்ம நட்சத்திரம். இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அந்த கர்ம டெபாசிட் ஆயிருக்கும். அதை டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்றாரு? அவர் ஒரு கல்யாணம் வச்சு அவர் குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்து நம்மளோட உயிர் கருவை கொண்டு போய் ஊராம் பொண்ண கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு எடுத்துக்கொண்டு அந்த பொண்டாட்டிங்கிற உரிமையாகி இவருடைய உயிர் கரு உருவாகி வாரிசுகள் வெளியில வருது. அதானே ஐயா? அப்போ அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான் இந்த உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உங்க மனசுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க பண்றதா இருந்தா அந்த கர்ம நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுல அந்த நட்சத்திரத்துல எந்த ஒரு சேவைகளும் செய்யக்கூடாது. அதுதான் கர்மா. அதை போய் நீங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா அது முன்னோர்களை வந்து நீங்க வந்து தொந்தரவு பண்ண மாதிரி. அந்த கர்ம நட்சத்திரம் தான் உங்க வாழ்க்கையில அது புதஞ்சிருக்கிறதா. இப்போ குழந்தை பிறந்தாலோ சீர் சீமந்தங்கள் நீங்க செய்யறதாலோ கல்யாணம் முக்கிறதுனாலோ உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கல்யாணம் பண்ண வேணும்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்க. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடி உங்களை உருவாக்குன நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரமா அந்த ஊழ்வினை கர்ம செயல்படுது. அப்ப அந்த முடக்கு யார் வழியில வந்தது? முன்னோர்கள் வழியில வந்தது. முன்னோர்கள் கட்டி வச்சது யாரைய? குலதெய்வத்தை. அப்ப அந்த குலதெய்வத்தை போய் சாமிக்கு போய் வீடு வாசல்லாம் வலிச்சு குலதெய்வத்தை போய் தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு அன்னதானம் ஒன்று பண்ணிட்டு சாமிக்கு பொங்கல் வச்ச நைவேத்தியம் பண்ணிட்டு உங்க ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் உங்க கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே பிறக்கும். குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா? அதனால கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணால் மட்டும்தான் முதல்ல உங்கள் 5ஆம் பாவம் முன்னோர்கள் அது வேலை செய்யும். குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த கர்மவினை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குனால சரியான பரிகாரத்தை நம்ம எடுப்போம். அப்போ உண்மையாலுமே ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அந்த கர்ம தோஷம் இருப்பதனால இந்த கர்மா தோஷத்துக்கு அந்த முடக்க தோஷங்கிறத நீங்கள் எடுத்து அதை கண்டுபிடிச்சு அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் போய் முடக்காயிருக்குதோ அந்த முடக்கு எந்த பாவகம் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிருக்குதோ அந்த பாவகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் அதுக்குரிய ஸ்தலங்கள் அந்த கோவில்களில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோவிலுக்குள்ள போய் உட்கார்ந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு தோசை நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க வந்தீங்களோ அந்த சாதனையை நீங்கள் சாதிச்சுட்டு இருப்பீங்க. புரிஞ்சுங்களா ஐயா? இல்லை, தெளிவாக புரியுதுங்க. ஏன் அப்படின்னா அந்த முடக்கு நட்சத்திரத்துக்குள்ள தான் ஒரு தோஷம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பாருங்க ஐயா, முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் கோவில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இந்த கோவில் எதுக்காக கட்டி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கட்டினவங்களுக்கும் அந்த முடக்கு தோஷம் இருந்திருக்குது. ராஜாக்கள் இருந்திருக்குது, மன்னர்கள் காலத்தில் இருந்திருக்குது, ஜமீன்தார் காலத்தில் இருந்திருக்குது. இப்போ அவங்களுடைய அமைப்புகள் எல்லாமே முன்னோர்கள் என்னமோ அறியாமல் தெரியாத தன்னடக்கம் இல்லாத ஒரு கர்மாவை செஞ்சுட்டாலும் அதுக்குரிய பரிகார ஸ்தலங்களை கொண்டு போய் அந்த காலத்திலே ஜாதகம் பார்த்து நம்ம வந்து முன்னோர்களுடைய பாவத்தை நாம் செய்த பாவத்தையும் தீர்த்துட்டு நமக்கு கீழே அடுத்த சந்ததிகள் அடுத்த தலைமுறைகள் வந்தாலும் இந்த கோவில்களுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இந்த மண்ணை மிதிச்சுட்டு போனால் அன்னையோட அந்த கர்மா தீருங்கிறது அந்த காலத்திலேயே முடக்கு தோச பரிகாரத்தை கோவில் வழியில் அந்த காலத்தில் திசை திருப்பி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகாமல் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாதுன்னா இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்கிறீங்க ஐயா? இன்னும் ஒரு 50-60 வருஷம், 120 வருஷமே வச்சுக்கோங்க. சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். இப்போ நான் சொன்ன டோட்டலெல்லாம் கூட்டிங்கன்னா 120 வருஷம் வரும். இது ஒரு மனிதர் பிறந்து பூர்ண ஆயுளோடு வாழ்ந்தால் இந்த 120 வருஷம் வாழ்ந்தால் அவர் இந்த பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி போயிடுவார். அதுக்கு பேர் தான் பூர்ண ஆயுள் என்று பொருள். அப்ப இந்த பூர்ண ஆயுள வாழ்ந்தவருக்கு 120 வருஷம். கோயில் எத்தனை வருஷம் வாழ்ந்துங்க ஐயா?
கோயில் ஒரு கோயில் பழங்காலத்து கோயிலெல்லாம் எத்தனை வருஷம் வாழுதுங்க? 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் அது பண்ணுவாங்க. ஓகே, அது பரவாயில்ல. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பழச புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் அதுக்கு பவர் ஊட்டி சக்தி ஊட்டி அதுக்கு உருவேற்றுறாங்க. நான் சொல்றது கோயில் 5000 வருஷம் 4000 வருஷம் பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் போய் கோவில்லையே சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பட்டுட்டு கோவில்லையே ஒரு ஓரத்துல ஜீவசமாதி ஆயிட்டாங்கன்னு பழைய கால கோயில சித்தர்கள் குடியிருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்கல்லங்க ஐயா. அப்போ நாம 120 வருஷம் வாழ்றோம், கோவில் 5000 வருஷம் வாழுது. எங்க சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க? கோயில் தான், அதோட மாற்றம் இல்லைங்களே. அப்ப கோவில தான் அந்த சக்தி இருக்குது நீங்க சொல்றீங்க. அப்போ உங்களுடைய கர்மாவை உடைக்கிறதுக்கு 120 வருஷம் பெருசா 5000 வருஷம் பெருசான்னு சொல்லுங்க? 5000 தாங்க. அப்ப 5000 வருஷம் உள்ள அலைகள் வந்து எத்தனை அந்த சிவனுக்கு ஒரு சிவன் கோயிலே உங்களுக்கு முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவில்ல எத்தனை முடக்குகளுக்கு உண்டான கோவில்கள், எத்தனை பழங்களை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பால் கூட ஊற்றிருப்பாங்க, பன்னீர், தேன், இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம், பொங்கல், நைவேத்தியம் இத்தனையும் செஞ்சு அந்த சிவனை வந்து சிவனாக பார்த்து அந்த கருவறைக்குள்ள ஒரு கிராணங்கள் வரும்போதும் கூட பாதுகாப்பு பண்ணி வச்சு நல்ல சக்தியோட அந்த கருவறையை புத்தியோட அவங்க வேலை செஞ்சு அந்த காலத்தில் வச்சிருக்காங்களா இல்லைங்களா? வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சிருக்க முடியுமா? என்னதான் வாஸ்து இருந்தாலும் முடியாது இல்லைங்களா? அப்போ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் அந்த முடக்க தோஷத்துக்குள்ள ரகசியமா அந்த கோயில் அடங்கி இருக்குது. உங்க ஜாதகத்துக்குள்ள உண்மையாலுமே ஊழ்வினை கோயில், கர்மவினை கோயில் அதுக்குள்ள இருக்குது. அந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா கரெக்டா உங்களுடைய ஜாதகத்துல அப்பாவுடைய கருவறையிலிருந்து உயிர் உருவாகிற நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க கரண்ட்ல வாழ வரைக்கும் அந்த கர்ம கூட வர்றத ஒரே ஒரு இடத்துல போனா மட்டும்தான் விட்டுட்டு வர முடியும். அது எந்த வீடு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து அப்பாவுடைய கர்மாவளியில போய் அந்த கோவில், பழையகால கோயில், பழையகால தெய்வங்கள், அந்த கோவில் தான் உங்க ஜாதகத்துக்குள்ள ரகசியமா இருக்கும். அது ஏன் இந்த பதிவில் உங்களால சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த பதிவில் ஏன் சொல்ல முடியாதுன்னா உங்க ஜாதகம் தெரியாம என்ன கோயிலை நீங்க சொல்லுவீங்க? புரியுதுங்க. இப்ப பொதுவா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு கோவில அவங்க சொல்லி நீங்க போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த பலனடையிலேயே கேள்வி கேட்டக்கூடாது. உங்க ஜாதகத்தை நீங்க கொண்டாங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு ஜாதகத்தை கணிச்சு நீங்க சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு உங்களுடைய கர்மவினை கோவில் யாரு, உங்களுடைய முடக்கு யாரு, ஊழ்வினை தோஷத்துக்கு உண்டானவர் யாரு, தாய் வழி கர்மா யாரு, தந்தை வழி கர்மா எது, நீங்க பிறக்கும் போது வந்த கர்மா என்ன, இது எல்லாம் கணிக்காம பொதுவா ஒரு கோயில்ல போய் நீங்க வாட்டுக்கு சாமி கும்பிட்டு வந்தால் பலன் எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும் ஐயா. என்னங்க ஐயா, அது தெரிஞ்சு பண்ணாதான் சரியா? ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, எனக்கு என்னை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரே ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டா டாக்டர் கொடுப்பாருங்களா? இல்லைங்க ஐயா. அவர் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து அது மூலியமா தான் கொஞ்சம் எடுத்து ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வுக்கு இதுக்குண்டான மெடிசன், இது இப்படித்தான் சாப்பிடணும்னு முறையா சொல்லி அந்த உயிர் வாழ வைக்கிறாரு டாக்டர். அவர் ஒரு தெய்வ வடிவத்துல. கரெக்டுங்களா ஐயா? அப்போ உங்களோட கர்மா எங்க செயல்படுது அப்படின்னா இந்த முடக்க நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கங்க. அதுக்குரிய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. அந்த வீட்டுக்கு முடக்க இந்த பதிவுல எந்த வீடு லாக் ஆயிருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீட்டுல சொல்றேன். அந்த வீட்டு நீங்க பாருங்க, உங்களுடைய லக்கணத்துக்கு அது எந்த வீடு. இப்ப லக்கணத்துக்கு ஒரு 7வது வீடுனே வச்சுக்கோங்க. சரி. அப்போ லக்கணத்துக்கு 7வது வீடே முடக்கு. அப்படி ஒரு முடக்க ஆயிப்போச்சுன்னா ஒரு ஜாதகத்துல லக்கணம் தான் 1, 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் தான் மனைவி. அவருக்கு நல்ல மனைவி அமையாம ஆடம்பரம் இருந்தும் வீடு அரண்மனை மாதிரி இருந்தும் அந்த மனைவி ஒரு சந்தோஷமா அவர் அனுபவிக்க முடியாது. புரிஞ்சுங்களா ஐயா? சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படி? 7ஆம் இடத்துல தான் அவரோட கர்மம் உட்கார்ந்து இருக்குது. கரெக்டா சொன்னீங்க. 7ஆம் இடத்துல தான் அந்த கர்மம் உட்கார்ந்து இருக்குது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மா போன பிறவியில நீ மனைவிக்கு சோறு போடாம மனைவியை கட்டி வச்சு அடிக்கிறதும், மனைவியை துன்புறுத்துறதும், அந்த மனைவி இருக்கவே இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறதும், இங்க வாழ வேண்டிய தாம்பத்திய சந்தோஷத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கறதும், தெரிஞ்சிருந்தே நம்மளுடைய மனசுக்குள்ள திருடுத்தனமா வாழ்றதும், இது எல்லா கர்மாவும் போன பிறவியில நாம் செய்த ஊழ்வினை கர்மா தான் உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் முடக்கு.
அப்போ அந்த 7ஆம் இடம் முடக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன அனுபவிச்சிட முடியும்? நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையாது, நல்ல ஒரு நட்பு வட்டங்களில் எதையும் அனுபவிக்க விடாது, ஒரு அங்கீகாரமான உறவுகளில் போய் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. 7ஆம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை, பூர்த்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். இப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் ஒரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் முடக்காயிட்டால் இந்த கர்மாவை அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். இது எப்போத்தான் அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்க ஐயா? அந்த கோயில் எதுன்னு கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இது மனிதனால செயல்படுது. மனிதர்கள் தான் கோயிலை கட்டி வச்சாங்க. தெய்வத்தை விட ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு மகிமை ஜாஸ்தி. ஏன்னா சாதாரண ஒரு மண்ணு பூமியாக இருந்த இடத்த மனிதர்கள் தான் கோயில் கட்டி ஒரு மகிமைப்படுத்தி புண்ணியம் பண்ணி வச்சாங்க. மனிதர்களுக்கு சக்தி அதிகம்தான், ஆனால் பிரபஞ்சத்துக்கு அதை விட சக்தி அதிகம் அல்லவா? ஐயா, நீங்கள் கோவிலுக்கு போய் அந்த கர்மா உடைக்கிறதுக்கு கோவிலில் சக்தி இருக்குது, ரைட்டு. ஆனால் நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு என்னென்னா, அந்த கோயில் கட்டுறவங்க எல்லாமே பழைய காலத்து கோயிலெல்லாம் பாருங்கள், பஞ்சபூதத்தை வச்சு கட்டியிருப்பாங்க. சரிங்க. பஞ்சபூதத்தை எப்படிங்க? பஞ்சபூதத்தை வச்சு தான் கட்டுவாங்க கோயில். அது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? பஞ்சபூதம்னா நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்திகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த கோவிலுடைய பாலக்கால் போட்டு 1000-2000 வருஷம் நிலச்சி நிற்கிறது. காரணம், இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் எப்படி நிலச்சி நிற்குதோ அதுபோல் 5000 வருஷம் நிற்கிறதுக்கு அந்த பஞ்சபூத சக்தி வச்சு தான் சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த கோயில்கள் எல்லாம் 5000 வருஷமாயும் எத்தனையோ கிராணங்களை எல்லாம் தப்பிச்சிருக்கிறதுக்கு காரணம். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரியணும் அல்லவா? என்னங்க ஐயா? அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சா தானே நீங்க போய் செய்ய முடியும். இல்லாட்டி கண்டிப்பா தெரியாது. அப்போ இந்த முடக்கு தோஷத்தை கடவுள் கிட்டத்தை கொண்டு போய் ஒப்படைக்கணும். நாம் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மாவை நாம் இருக்கும் காலத்தில் கொண்டு போய் இந்த கர்மாவை சுத்தப்படுத்தி, நீங்க பாவ ஆத்மாவை இந்த பூமியில பிறந்து பூலோகத்தில் எல்லா புண்ணியத்தையும் செஞ்சுட்டு இந்த பூலோகத்தை விட்டு நீங்கள் போகும்போது புனித ஆத்மாவாக போகணும்னா உங்கள் கர்மாவை கொண்டுட்டு போகாதீங்க, கர்மாவை நிவர்த்தி செய்யுங்க. என்னங்க ஐயா? புரியுதுங்க ஐயா. அப்போ கர்மாவை சுத்தப்படுத்துங்க. கர்மாவை சுத்தப்படுத்திட்டு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம உங்களோட நில் பண்ணுங்க. ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா ஐயா? சொல்லுங்க. ஒரு காந்தம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஒரு காந்தம்ங்கிறது ஒரு தாத்தாவா வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கொண்டு போய் வச்சா ஒட்டு மாட்டாதா? ஒட்டுங்கய்யா. அப்போ ஒட்டுனோடனே காந்தம்ங்கிறது தாத்தா, அவருக்கு பிறந்த வாரிசுக்கு அந்த கர்மம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமா? ஆயிடுச்சுங்க. சரி, இன்னொரு இரும்பு கொண்டு போய் வைங்க, ஒட்டு மாட்டாதா? கண்டிப்பா ஒட்டுங்கய்யா. அப்ப அது பேரனுக்கு வைங்க, பேரனுக்கு வந்துருச்சு அந்த கர்மா, வந்துருச்சுங்கய்யா. இன்னொரு இரும்பு கொண்டு போய் வைங்க, அந்த காந்தத்துக்கு நேர் இன்னொன்று வைங்க, ஒட்டு மாட்டாதா? கண்டிப்பா ஒட்டுங்கய்யா. அப்ப அதை கொண்டு போய் நம்ம கொள்ளு பேரனுக்கு வைங்க. இப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி தலைமுறை தலைமுறையே இந்த கர்மா தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல கொண்டு போய் காந்தத்துக்கு இரும்பு ஒட்டிகிட்டே இருக்குதுல்ல, இந்த இடத்துல ஒரு மரக்கட்டை செஞ்சு கொண்டு போய் கரெக்டாக வச்சுக்கிட்டே போட்டுமா? அந்த மரக்கட்டையை கொண்டு போய் வைக்கிறவர் யார்? மரக்கட்டையை வச்சுட்டு அடுத்த வாரிசு புனிதமா பிறந்துட்டு அந்த மேல இருக்கிற கர்மால இந்த அடுத்த இது வராதுல்ல, வராது. இதுதான் கர்மா, தொடர்ந்து வரக்கூடிய கர்மாவை அதை நில் பண்ணணுங்கிறதுக்கு பேர் தான் இந்த உதாரணத்தை சொன்னவங்களுக்கு. அப்ப நாம் இந்த பூலோகத்துல நம்ம ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நாம் என்ன கர்மாவை வாங்கி வந்திருந்தாலும் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஜாதகத்தில் முழுமையாக கண்டுபிடிச்சு ஒரு காலம் இல்லைனாலும் ஒரு காலம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம வாரிசுகள் எல்லாம் நலமடைஞ்சு வளமடைஞ்சு வர்றதுக்காக இந்த கர்மா தோஷத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு சரியான கோவிலுக்கு போய் நீங்கள் கர்மாவை நிவர்த்தி பண்ணி அங்கே பூஜை புனஸ்தானங்கள், சகசரநாம பூஜைகள், ஓமங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய பாவத்தை எல்லாம் கழித்து உங்கள் ஜாதகத்தவே யோகமாக மாற்ற முடியும். கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நம்ம யாரை நம்பி செய்கிறோம்? சரியான கடவுள்கிட்ட வழிகாமிக்க போகிறோம். அப்போ கடவுள் பொய்யாயிருவாரா? இல்லைங்க, நிச்சயமா இல்லை. ஐயா, நம்ம அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க, சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள உள்ளே பெக்கணும்னு சொன்னாங்க. 16 வதபதனை பெக்கல, எல்லாம் அறிவோட பெற்றாங்க. அதனால எல்லாமே தாய் தந்தைகள் பேச்சை கேட்டாங்க. அன்னைக்கு எல்லாருமே தாய் தந்தைகளுக்கு தூணா நின்னாங்க. அப்போ அந்த காலத்தில் சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள உள்ளே பெக்கோன்னு சொல்லி அன்னைக்கு அறிவோட பெற்று இந்த கர்மாவை ஆளுக்கு ஒரு கர்மாவை டிரான்ஸ்ஃபரை பிரித்து எல்லாரும் சுத்தப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்று வச்சிருக்கோம், அவங்களுக்கே இவ்வளவு கர்மா வந்துருச்சுன்னா இந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு இந்த கர்மாவை போய் கண்டுபிடிச்சி நீங்கள் எப்போ சரி பண்ணுவீங்கன்னு. அப்போ இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மளை அறியாமல் என்னமோ ஒரு இயக்கத்தில் கொண்டு போய் விட்டுருச்சுங்களா? அப்போ இனிமேலாவது இந்த கர்மாவில் இருந்து கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் இந்த முடக்கு தோஷத்தை யாரெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த ஊழ்வினை கர்மாவில் இருந்து
நாம் கருவறையில சுமக்கும் போது 10 மாசம் நீங்களே என்னென்ன நினைச்சிருப்பீங்க? அதாவது கருவறைக்குள்ள கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில இந்த பூமிக்கு வரும்போது நீங்க என்னென்ன நினைச்சிருப்பீங்க? இந்த பிறந்ததுக்கு அப்புறம் வந்துதான் அம்மா தெரியுது, அப்பா தெரியுது, தாத்தா தெரியுது, பாட்டி தெரியுது, இந்த உலகத்துல கண்டுள்ளாத காட்சிகள் எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா 10 மாசம் உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கும் போது நீங்க என்னென்னலாம் நினைச்சு இந்த பதிவுகளை இறைவன் கொடுத்தாரோ அதெல்லாம் அனுபவிக்கத்தான் வந்தீங்க. அதுக்கு இடையில இருக்கிறதான கர்மா. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க எல்லாருமே ராஜயோகமா படைப்பீங்கல்ல. இதுல ஏழை பணக்கார யாரையுமே சொல்ல வரல. அவங்க பிறக்கும் போது புண்ணியத்தை பொறுத்து தான் போன ஜென்மத்துல நம்ம என்ன புண்ணியங்கள் பண்ணி வச்சோமோ அந்த புண்ணியத்துல இன்னைக்கு நல்லா வாழ்றாங்க. ஒருத்தர் கேட்டாரு, என் ஜாதகத்துலங்க எங்கூட படிச்சவரு இடம் வாங்கிட்டாரு, வீடு வாசல் கட்டிட்டாரு, தொழில் பண்ணிட்டாரு, நல்லா இருக்காரு, ஆனா நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. அதுக்கு ஒரு கருத்து என்னன்னா, டேட் ஆஃப் பர்த் ஒண்ணுதான், டைம் ஒண்ணுதானே வச்சுக்கோங்க. அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் வேற, நீங்க செஞ்ச பாவங்கள் வேற. அவர் செஞ்ச புண்ணியத்தினால அவருக்கு எல்லாமே முன்னாடி கிடைக்குது. நீ கர்மாவெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா பின்னாடி கிடைக்க போகுது. இதுல மற்றவங்களை பத்தி வேற்றுமையா நினைக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வாழ வேண்டாம். உங்களுடைய சுய அறிவை வச்சு இந்த பூலோகத்துல இந்த பூமியில நீங்க 4 தெரிஞ்சு நல்ல விதமா கத்துக்கிட்டு இந்த உலகத்துல சிறப்பா வாழ கத்துக்குங்க. அதுக்கு அந்த ஊழ்வினை தோஷத்தை கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு முடக்கு இருக்குதுங்கிறத இன்னைக்கு நீங்க எழுதி வைங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிங்க, அதை தேடுங்க. ஒரு முறை நீங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து உங்க பாவகத்துல எத்தனாம் பாவம் முடக்காயிருக்குன்னு பாருங்க. அந்த பாவகம் முடக்காயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில அதுல இருந்து உங்களால வெளியில வரவே முடியாது. கண்டிப்பா வர முடியாது. அதை நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க மேல வர முடியும். ஏன்னா நிறைய பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், ஹோமங்கள் எல்லாம் செய்து வச்சும் கூட அந்த கருவணைக்கு உண்டான கோவிலுக்கு போய் அந்த 5000 வருஷம் பழமை வாய்ந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க முறையிட்டு விளக்கு போட்டு உங்க கர்மத்தை எல்லாம் நான் நீதான் தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நம்பிக்கையோட போய் நீங்க போய் அந்த சரணாகதி அடையிறீங்க பாருங்க, அங்கதான் உங்க கர்மாவை எடுத்து விடுறாரு. அப்ப இந்த ரகசியம் உங்களுக்கு வேணும் அல்லவா? அப்போ உங்க ஜாதகத்துல எங்க முடங்கி இருக்குது, அதுக்குரிய கோவில்கள் எல்லாம் என்ன, அதுக்கு தான பரிகாரம் என்ன, அதுக்கு நீர் பரிகாரம் என்ன, யாத்திரை பரிகாரங்கள் என்ன, நீங்க வீட்டில இருந்தே செயல்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் என்ன, பரிகாரம் கோவிலுக்கு போய்தான் நடக்குமா, இல்ல நாம் வீட்டில் வச்சு வணங்குறதுனால நடக்குமா, நாம் செய்யக்கூடிய தர்ம பரிகாரங்கள் என்ன, தான பரிகாரங்கள் என்ன, இப்படி பல விதமா இருக்கனால உங்க ஜாதகத்துக்கு எந்த மாதிரி பரிகாரம் கனெக்ட் ஆகுதுங்கிறது தெரியணும். இது தெரியாம கண்டிப்பா உங்களால செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதனால இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நம்ம பாருங்க, நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில ஒரு டைம்ல நீங்க தெரிஞ்சு போறீங்க உங்களுடைய கர்மா என்ன, நீங்க எங்க செயல்பட்டு போயிட்டு இருக்கிறீங்க, உங்க போற பாதை சரியா இல்ல அந்த பாதையில முள்ளு கல்லு இருக்குதா, இது எல்லாம் உங்களுக்கு தெரியலனா இந்த முடக்க கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கர்மாவை நிவர்த்தி பண்றதுக்கு வழிகள் இருக்குது. அதனால நீங்க கண்டிப்பா இந்த முடக்க தெரிஞ்சுக்கணும். இந்த முடக்க ராசினா என்ன உண்மையாலுமே உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சு இனிமேல் உங்க வாழ்க்கையில இதுவரையிலும் கர்மாவுக்குள்ளேயே கஷ்டப்பட்டீங்க, வழி தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தீங்க, இனி அப்படி இருக்க வேண்டாம். உங்க ஜாதகத்துல 12 ராசி கட்டத்துல 9 கிரகம் போகும், மீதி 3 கிரகம் 3 கட்டம் வந்து உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கத்துல 3 கட்டம் எம்டியத்தை இருக்கும். கரெக்டுங்களா? அது இல்லாம ஒரு ஜாதகம் பிறக்காது. ஏன்னா 9 கிரகத்துக்கு 9 கணக்கு போட்டால் 3 கட்டம் எம்டியத்தை நிற்குது. அந்த கட்டத்துக்குள்ள எந்த நட்சத்திரத்துல, எந்த சாரத்துல, எத்தனாவது டிகிரியில, எத்தனாவது பாதசாரத்துல, எத்தனை வெகுளையில, எத்தனை செகண்டுக்குள்ள இந்த கர்மா உள்ள புகுந்து உங்களை செயல்படுத்துதுங்கிறத கண்டிப்பா உங்க ஜாதகத்தை கொடுங்க. பார்த்து இந்த விஷயத்தை சொல்றேன், நீங்க அந்த இடத்துக்கு போய் நிவர்த்தி பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் காலம் வாழ போறீங்க. பாருங்க, பிறந்ததுலேருந்து 20 வருஷத்துக்குள்ள இளமையா வாழ்றீங்க, குழந்தையா வாழ்றீங்க. 20லேருந்து 40 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு கரு உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் 40லேருந்து 60க்குள்ள குழந்தை பெற்று கடமை முடிச்சிடுறீங்க. 60 வயசுக்கு மேல ரிட்டையர்ட் ஆயிடுறீங்க. இந்த 20க்கும் 60க்கும் இல்லாத 20லேருந்து இந்த 40 வயசுக்குள்ள உங்களோட தேடல் என்னவோ அது வாழ வேண்டிய சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே அந்த 40க்குள்ளதான் இருக்கு. இந்த 40க்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கைய இந்த கர்மா தெரியாம காலத்தை வீணாக்க வேண்டாம். வாழ வேண்டிய வயசு நீங்க வாழணும்.
அதுக்குரிய கர்மாவை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. எப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு எனக்கு ஒரு தகவல் கொடுங்க. வேறு லெவலில் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை கொடுக்க போகிறேன். இந்த முடக்கு நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதில் இருந்து அவங்கவுங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் என்னங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடு தான் அது முடக்குங்கிறத சொல்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் முடக்கு எடுத்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கர்மாவை பற்றி நம்ம பேசணும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தான் முடக்குன்னு சொன்னீங்களே, எந்த வீடுங்கிற ரகசியத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா? இத்தனை காலமாக நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்களே முடக்க கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பலனை தேட போகிறீங்க. அந்த தேடல் தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ஒரு உதாரணம், உங்கள் ஜாதகத்தில் பாதசாரம் இருக்குது அல்லவா? அந்த பாதசாரத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரம் பாதசாரத்தில் கரெக்டாக எடுங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் பூச நட்சத்திரமாக இருந்தால் அது ரிஷப வீடு தான் முடக்காகும். உங்கள் லக்கணத்துக்கு அந்த ரிஷப வீடு அது எந்த பாவகமோ அந்த பாவகத்தை முடக்கி வச்சிரும். அதனால் கண்டிப்பாக இந்த சூரியன் என்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக இருப்பதனால் அத்தை வழி கர்மா, அது மனைவி வழி கர்மா அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த கர்மவினை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம எடுப்போம். பூச நட்சத்திரத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்தது ஆயிலி நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு ஃபோன்லேயே உங்களுக்கு கர்மராசி கண்டுபிடிச்சி உங்களுக்கு உண்டான கர்ம பரிகாரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவுகள் எல்லாம் இது உங்களுக்காகத்தான். இது அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பதிவை உங்களுக்கு முழுமையாக சமர்ப்பணம் பண்ணுறேன். இதை கற்று இதை வழி நடத்தி இதைய எப்படியெல்லாம் இந்த முடக்கை கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பேச வச்சு அழகு பார்க்க நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த முடக்கை கண்டுபிடிச்ச குருமார்களும் அவங்களுடைய குடும்ப பாரம்பரிய வம்சாவளிகளும் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த நேரத்தில் நான் வந்து அடியன் சுப மாரிமுத்தாக இருந்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த முடக்கு கோயிலுக்கு, இந்த முடக்கு தோஷத்துக்கு உண்மையான பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள் நீங்களே வாழ்க்கையில் செஞ்சு ஆதிகால பரிகாரங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அதை செயல்படுத்தினா மட்டும் போதும், வாழ்க்கை எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க, உங்களுக்கு நான் பார்த்து பலன் சொல்கிறேன். இன்றைக்கி நான் கொடுத்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனையோ கர்ம வினைகளை பற்றி தெரியாமல் இருந்திருக்கீங்க. இந்த பதிவில் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள். நேராக நீங்கள் கடவுளைத்தான் கெட்டியாக பிடிக்க போகிறீங்க. அந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு அதிகாரமாக வாழ்ந்து இந்த பூலோகத்தில் நல்ல சிறப்பாக வாழ்றதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவை செய்யுங்க. நம்ம பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரில் இருக்கேன். 30 ஆண்டு காலமாக நம்ம ஜோதிடர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம ஜோதிடம் பார்த்து வழிகாட்டி நிறைய மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுருக்கேன். நிறைய கோயில் கட்டி வச்சுருக்கேன், கும்பாபிஷேகங்கள் பண்ணி வச்சுருக்கேன், அன்னதானங்கள் நிறையா பண்ணி வச்சுருக்கேன், புண்ணிய யாத்திரைகள் நிறைய போய் வந்திருக்கேன். மக்களுக்காகவே நான் உங்களுக்கு உழைக்க தயாராக இருக்கேன். இந்த ஜோதிடம் வந்து என்னுடைய ஒரு பாரம்பரியமாக என்னுடைய அப்பா தாத்தா முன்னோர்கள் இதெல்லாம் எங்களுடைய குலத்தொழில் இது. அதனால் நாங்கள் பாரம்பரியமாக திருவள்ளுவர் குல வம்சம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா 1000 பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வள்ளுவர் வாக்கு அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா சுப மாரிமுத்துன்னு போடுங்க. இதில் பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சந்தித்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள். என்றைக்கும் உங்களோட நான் வாழ்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தராக இருந்து குடும்ப ஜோதிடராக நான் இருப்பேன். கண்டிப்பாக ஆயுள் உள்ள வரைக்கும் உங்களுக்காக இந்த ஜோதிடத்துக்கு உழைச்சி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நான் வந்து ஒரு ரத்த உறவில் நான் வந்து இந்த பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.